மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முக்கியமான தகவல் வந்து வெளியே இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அடிச்சுங்க. நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் வந்து புதிய முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்க சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வந்து தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து 7, 8 ஆகிய தேதிகளில் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த மாநாட்டை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து உள்ளிட்ட பலரும் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. மேலும் இதில் வந்து அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் என வந்து மொத்தம் வந்து 35 நாடுகளில் இருந்து டாப் தொழில் நிறுவனங்கள்ல வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த மாநாட்டின் மூலம் வந்து 5 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து ஈர்க்க வேண்டும் என்பது வந்து இலக்காக வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து பொருளாதாரத்தை வந்து 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக வந்து உயர்த்த வேண்டும் என்பதே இலக்கு என்று வந்து முதலமைச்சர் வந்து கூறியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து 7ஆம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா, கோத்ரேஜ், டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் வந்து கோடிக்கணக்கில் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு மற்றும் விரிவாக்கம் செய்வதாக வந்து அறிவித்திருந்தாங்க. இந்த முதலீடுகள் மூலம் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். இந்த சூழலில் வந்து இதில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களின் 5% பேர் வந்து மாற்றுத்திறனாளியாக வந்து இருக்க வேண்டும் என வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிபந்தனை விதித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து செங்கல்பட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் வந்து தொடங்க இருக்கும் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் குளோபல் FMCG நிறுவனத்துக்கான வந்து ஒப்புதல் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் வந்து கையெழுத்திடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து கோத்ரேஜ் ஆலையில் வந்து 50% பெண்களும் 5% வந்து 3ஆம் பாலினத்தவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஆகியோருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் என்று கோத்ரேஜ் நிறுவனத்தின் தலைவர் வந்து நிசபா வந்து அறிவித்திருக்காங்க. ஓகே என்பா, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, மேலும் நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.